Hello friends, welcome to Meenachi Vlog. நம்மளோட கிச்சன்ல அருமையான முருங்கைப்பூ கூட்டு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதல இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தலாம். முருங்கைக்காய் கீரை அதுல எப்படி நிறைய அயன் இருக்கோ அதே சேம் அளவு வந்து முருங்கைப்பூவிலே இருக்குது. கண்டிப்பா இத நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த சம்மர் சீசன்ல நிறைய பூ விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைம்ல தான் வந்து நமக்கு வந்து நிறைய சமைக்கிற அளவுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு பாருங்க நானும் அதனால தான் வந்து இவ்ளோ பூ பறிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து நரம்பு பிரச்சனை இருக்குறவங்க அதே மாதிரி உடம்பு ரொம்ப மெலிஞ்சே இருப்பாங்க பாருங்க. அவங்கலாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க முருங்கைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்ட பாருங்க. க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து 4 ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க. ஒரு 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 3 வரமிளகாய், ஒரு 6-7 பல்லு பூண்டு வந்து கருவேப்பிலை. பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ அடுப்புல வந்து கடாயை வச்சிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு. கொஞ்சமா வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைப்பூவை இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முருங்கைப்பூ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த வதங்கும் போதே பாருங்க முருங்கைப்பூ வந்து பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரே ஒரு டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 நிமிஷத்துலேயே வந்து இது ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இதை இங்கே பாருங்கள் நம்ம மூடி வச்சு ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் முருங்கைப்பூ. இப்போ வந்து முருங்கைப்பூ வந்து கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், நிறைய இல்லை. அதை கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூ கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.